சம்பளத்தை பத்தி தான் போட்டுருந்தாங்களா இது வரைக்கும்? அப்புறம் நீங்க எப்படி செய்றீங்க? அதெல்லாம் இல்ல. அப்ப முடியலன்னா நீங்க ஏன் இருக்கீங்க? நாங்க போய் உட்கார்ந்துருக்கோம் 1 மணி நேரமா, நீங்க வரலன்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி தான் வரேன். இருக்கட்டுங்க, ரேட்டுக்கு நாங்க பதில் சொல்லணும்ல. நேற்று நாங்க பேசுற மீட்டிங்கு நாங்க இன்னைக்கு பதில் சொல்லணும்ல. நாங்க இவ்வளவு நேரம் வெயிட் நான் கம்பத்துல இவ்வளவு அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சிதம்பரம் அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பேராசிரியர்களும் ஊழியர்களும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த அண்மை செய்திகளானது வெளியாக இருக்கிறது. முழுமையான விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் துரை. அவரிடம் பேசலாம். வணக்கம் துரை. இந்த பல்கலைக்கழகத்தில் ஊழியர்களும் பேராசிரியர்களும் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? வணக்கம் பரிதா. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு மே மாத ஊதியம் வழங்காததை கண்டித்தும் ஆசிரியர்களுக்கும் ஊதியம் வழங்காததை கண்டித்தும் ஒன்றிணைந்த ஊழியர் சங்கத்தின் தலைமையில் துணைவேந்தர் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் அருள்செல்வி அவர்கள் நேரில் சந்தித்து முறையிட்டதோடு ஆர்ப்பாட்டமும் நடத்தி வருகிறார்கள், எதிர்ப்பும் தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் ஊதியம் வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள டிஏ மற்றும் டிஏ அரியரை சேர்த்து எங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது அண்ணாமலை பல்கலைக்கழக பதிவாளரை முற்றுகையிட்டு நீங்கள் எங்களுக்கு ஏன் சம்பளத்தை குறைத்து வழங்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்டதற்கு அவர் எந்த பதிலும் சொல்லாததால் நீங்கள் உங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஓடிவிடுங்கள், இல்லை என்றால் பதிவாளர் அலுவலகத்தை நாங்கள் இழுத்து மூடிவிடுவோம் என்று தற்பொழுது பதிவாளர் அலுவலகத்தில் கீழே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட ஒரு 250க்கும் மேற்பட்ட ஊழியர்கள், அண்ணாமலை பல்கலைக்கழக ஊழியர்கள் பதிவாளர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு தற்பொழுது கீழே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி துரை.